துர்கா, இது பிடிச்சிருக்கா? அப்ப அப்படி கை காட்டு. Oh, so beautiful. You like it? புடி புடி. இது என்னோட ஹார்ட் லவ். இத உனக்கு தரலான் இருக்கேன். ஏய், பிங்க் அண்ட் பிங்க் பிங்கியா? நான் உன் ட்ரெஸ் சொன்னேன். புடி. ஏய், புடி பரவாயில்ல. இது நான், இது நீ. ஹலோ, புடி புடி. ஹலோ, சொல்லுங்க சார். ஜஸ்ட் 1 மினிட்டா. துர்கா, லவர்ஸ் டே கிஃப்ட்னு சொல்லி பேக் பண்ண சொல்லு. ஓகே, முடிஞ்சா என் பேரு என்னன்னு சொல்வேன்? லவர்ஸ் டே. போமா? லவர்ஸ் கிஃப்ட் பேக் பண்ணுங்க. அண்ணா, அதே மாதிரி பண்ணி லவர்ஸ் டே பேக்கிங்க. ஓகே. இந்தாங்க. என்ன பேர் எழுதுன மேடம்? ரிஷி மது. சரிங்க மேடம். ஓகேவா மேடம்? அவ்வளோதானா மேடம்? இதெல்லாம் மதுவுக்காக வாங்கினேன். அதான் பார்க்காம செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா நான் உனக்காக ஒன்று பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படியாவது உனக்கு இன்னைக்கு கொடுத்துருவேன். எனக்கா நீ ஷாக் கொடுக்குற? உனக்கு நான் சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்குறேன் பாரு. பேக். துர்கா, இத உனக்காகவே வாங்கினேன். கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு வரலாம், ஆனா கட்டாயப்படுத்தி இதை என்ன வாங்க வைக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. போலாம். ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோ ப்ளீஸ். கண்டிப்பா வாங்க மாட்டேன். வாங்க வச்சுட்டா முடியவே முடியாது. துர்கா, my darling. என்ன தம்பி, லவ்ஸா? bro 400 years love bro. 400 இயர்ஸா? நம்பிட்டோம். நீ லவ்னு சொல்ற, அவ இல்லன்னு தலையாடுறா. bro true love bro. அம்பிகாபதி அமராவதி மாதிரி ஒரு சரித்திர லவ் bro. உன் பேரு? மது. துர்கா. என்ன ப்ரோ, நீ மதுன்னு சொல்ற, அவங்க துர்காங்கறாங்க? தப்பா இருக்க. இல்ல ப்ரோ, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் கூச்சப்படுறாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பேக்ல இருக்க கிஃப்ட் பாக்ஸ்ல பேரை செக் பண்ணி பாருங்க.
ஆமா. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஏன்டா இப்படி லவ் பண்றேன்னு ஊரை அசிங்கப்படுத்திட்டு சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்கீங்க? உண்மையா லவ் பண்றீங்களா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். ப்ரோ 100% ட்ரூ லவ் ப்ரோ. அப்போ இந்த தாலியை கட்டு. ப்ரோ கொடுங்க ப்ரோ. இந்தா, கொடுங்க. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம். நான் பாருங்கண்ணா கட்ட விட மாட்டேங்கிறா. கட்டு ப்ரோ. வேண்டாம் வேண்டாம். இட்ஸ் ஓகே. கூல் 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 கூல். சரி, இவ்வளவு தூரம் பில்டப் பண்றீங்களே, நீங்களா யாரு ப்ரோ? சமுதாயத்துல நடக்கிற சீரழிவுகளை ஆமா, நாங்க எதிர்த்து போராடுறோம். சூப்பர் 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 ப்ரோ. இந்த ஆத்து மணலை கடத்துறவங்க, நிலத்தடி நீரை திருடுறவங்க, அப்புறம் இந்த ஏரிக்கோளெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்றவங்க, ஊழல் பண்ற கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, இவங்க பண்ற சீரழிவுகள் எல்லாம் நீங்க என்னைக்காவது தட்டி கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன பேசிட்டே இருக்கு பாரு. ஐயோ ரத்தம். இதான் நடந்திருக்கும். உன்னை என்ன பண்ற? துர்கா மை டார்லிங், ரொம்ப பயந்துட்டியா? டென்ஷன் ஆகாத, வா நம்ம போலாம். வா. வேணாம் ப்ரோ, நாங்க கிளம்பிடுறோம். ஓகே, வரோம். பை ப்ரோ. வாடா. பை பை. தாலியை கொடுத்து கட்ட சொன்னா நீங்க உடனே கட்ட வந்துருவீங்களா? எதுல விளையாடுறதுன்னு ஒரு வரமுறை வேணா? இனிமே உங்க கூட நான் வரவே மாட்டேன். புடி. ஹேய். ஹலோ, என்ன மது வந்துட்டியா? நான் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வந்துட்டேன். ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? உனக்கு கிஃப்ட் வாங்குறேன்னு மணிக்கணக்கில் துர்கா தான் லேட் பண்ணிட்டா. சரி, ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். ஓகே ஓகே, ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. சரி, மது கூப்பிடுறா, பாப்பலாம். மது அங்க ரொம்ப நேரமா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். வா போலாம். மது. ரிஷி, 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 இது நீதான், எனக்கு தெரியும். ரிஷி. வாவ். ஹே மது, ஒன் செகண்ட். நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு பொறுமையா ஓபன் பண்ணி பாரு. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே டன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை லவ்.
ரிஷி 1 minute. ஓகே. ஹலோ, இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க. பிடிக்கலனா நான் கொடுத்த ரோஸை தூக்கி போட வேண்டியதானே? அதையே மறைச்சு வச்சிருக்க. அப்போ லவ் இருக்குன்னு தானே அர்த்தம்? யார் இந்த ரோஸ் எப்படி போட்டது? இதோட அருமை தெரியாதவங்க தான் தூக்கி போட்டிருப்பாங்க. என்ன துர்கா? உண்மைதான். இது கொடுத்தவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி கொடுத்திருப்பான். இப்படியா தூக்கி போடுறது? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? எக்ஸாக்ட்லி. விடு மது, தூக்கி போட்டவங்களுக்கு என்ன மன கஷ்டமோ தெரியல. துர்கா, காதலர் தினத்தை கொண்டாடுற மாதிரி உங்க கல்யாண நாளையும் சீக்கிரமா கொண்டாடுங்க. தேங்க்ஸ் துர்கா. நீ இல்லாம எப்படி என் கல்யாண நாளை கொண்டாட முடியும்? மது, ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அதுக்கு காரணம் துர்கா தான். உனக்கு gift செலக்ட் பண்ணும் போதே என்னோட ரொம்ப பெஸ்டா செலக்ட் பண்றா. அதே மாதிரி என்னை விட பெஸ்டா உனக்கு வேற யாரையாவது செலக்ட் பண்ணிருவாளோன்னு பயமா இருக்கு. ரிஷி இப்படி என் கூட பேச மாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அவன் இப்படி பேசுறது கேட்க ஹாப்பியா இருக்கு. ஏதாவது சாண்ட்விச் சொல்லவா? சூப்பரா இருக்கும். என்ன? 2 சாண்ட்விச், ஓகே 2 கேப்பச்சினோ. ஓகே. இவருக்கு எதுவும் வேண்டாம். ஓகே மேம், தேங்க்ஸ். நைஸ் டே. Okay, thank you. Happy Valentine's Day. Thank you. பிரிச்சு பாரு துர்கா. வாவ், சூப்பர். ரிஷி, Oh, நைஸ் செலக்ஷன். மது, வேணும்னா நீயே துர்காக்கு போட்டு விட. யூ ரைட். எஸ் துர்கா. துர்கா, Carry on. இந்த செயினை எப்பவுமே எதுக்காகவும் கழட்டக்கூடாது. இது என்ன அன்பு கட்டளை. ம்?
கிஃப்டை என் கையால கொடுக்க சொன்ன மாதிரியே செயினை அவ கழுத்துல நீயே போட்டு விடுன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். மது உசாராயிட்டா. Hey. Hey. நான் போகணும், வழி விடுங்க. நம்மள யாரும் பார்க்கல, நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நானும் என் காதுல பாட்டா பாடி பார்த்துட்டேன், டைலாக்காவும் பேசி பார்த்துட்டேன். அப்போ உன்னால என் ட்ரூ லவ் புரிஞ்சுக்க முடியல. சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இத விட்டுறலாம். இது நல்ல முடிவு. உன்கிட்ட என் லவ் சொல்லி புரிய வைக்க முடியல, அதனால எழுதி புரிய வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் மீது உள்ள எனது காதலை இந்த கடிதத்தில் எழுதி உள்ளேன். இதை பார்த்து படித்து என் காதலை புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? தூக்கி போட்டா என் காதல் இல்லைன்னு ஆயிடுமா? அதுல அன்பே துர்கான்னு உன் பேரை தான் எழுதி வச்சிருக்கேன். அது கூட இப்படிக்கு ரிஷின்னு சேர்த்து எழுதியிருக்கேன். ஒரு வேளை அதை யாராச்சும் படிச்சாங்கன்னா அது உனக்கு தான் பிரச்சனை, பாத்துக்க. பாய் துர்கா, நாளை சந்திப்போமா? ருத்ரையா, எங்க இந்த சுந்தர்? கூப்பிடுங்க. வந்துட்டேன். ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? ஒரு ஃபைலை இப்படியா யூஸ் பண்றது? வேகமா வந்தல்ல, அத பேப்பர் கலைஞ்சிருச்சு. ஒரு ஃபைலை ஒழுங்கா எடுத்துட்டு வர தெரியல.
உன்னை நம்பி கம்பெனிய கொடுத்தா அவ்வளவுதான். உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கம்பெனியை கொடுத்து தான் பாருங்களேன் எப்படி பாத்துக்கிறேன்னு. ஐயோ, நான் பேசின மைண்ட் வாய்ஸ் இவனுக்கு கேட்டுருச்சோ? இப்படி முறைக்கிறான். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இந்த நேரத்துல எங்க வச்ச இந்த போன? ருத்ரையா, அம்மா, இந்த மாதிரி ரிங்டோன் இனிமே இந்த வீட்ல கேட்டுச்சு போன் நொறுங்கிடும். இனி இந்த ஜென்மத்துல என் போனும் என்ன மாதிரி சைலண்ட்ல தான் இருக்கும். ஆமா, என்ன கப்பு எடுத்துட்டு போ. ஆத்தா, என்ன காப்பாத்து.